வணக்க மக்களை, சட்டமன்றம் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். ஓபிஎஸ்க்கு சப்போர்ட் செய்யும் அண்ணாமலையா, பாஜகவின் ஒரு பிளான் என்ன? வாங்க வீடியோவை முழுமையாக கண்டலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது அனைத்து கட்சிகளுக்குமே ஒரு முக்கியமான தேர்தலாக இதை பார்க்கக்கூடும். அதாவது தமிழகத்தில் கண்டிப்பாக 4 முறை போட்டி தான் நிலவக்கூடிய சூழல் தான் அரசியல் வட்டாரத்தில் நிலவிக் கொண்டிருக்கிறதாம். அந்த வகையில்தான் அதாவது அதிமுகவை ஒன்றிணைப்போம் என்று ஒருமை மீட்பு குழுவை நடத்தி வந்தவர் தான் ஓபிஎஸ் அவர்கள். ஓபிஎஸ் நிலைப்பாடு, அவருடைய எதிர்காலம் என்னவென்று மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருகிறதாம். அதாவது ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் மற்றும் அவருடன் கூர்ந்த அதாவது வலதுகரம் இடதுகரம் கூடப்படும் வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன் போன்ற பெரிய தலைவர்கள்லாம் அதாவது வேறொரு கட்சியுடன் தனது கூட்டணியை அறிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் ஓபிஎஸ் நிலைப்பாடு மட்டுமே தனித்து விடப்பட்ட நிலையில்தான் அவர் யாருடன் கூட்டணி என்பதை அரசியல் வட்டாரத்தில் ஒரு குழப்பமாகவே பார்க்கப்பட்டு வருகிறதா. தமிழகத்தில் இன்னும் சில மாதங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள இந்த சூழல்தான் கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடுன பேச்சுவார்த்தை எல்லாம் தீவிரமாய் நகர்ந்து வருகிறதா. தமிழகத்தில் 4 முறை போட்டி நிலவும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திமுக கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணி மற்றும் நாம் தமிழர் கட்சி தாவக என 4 முறை போட்டி நிலவும். இதற்கிடையில் தான் முன்னாள் பாஜகவின் மாநில தலைவர் தேர்தல் பொறுப்பாளர் பதவியிலிருந்தே விலகுவதாக அண்மையில் கூட அண்ணாமலை அவர்கள் பேட்டியளித்திருந்தார். இந்த செய்தி அரசியல் வட்டாரத்திலே ஒரு பரபரப்பெல்லாம் கிளப்பியிருக்கிறதா. அதாவது பாஜகவில் சலசலப்புகள் இருந்து வருகிறது. இந்த நிலையில்தான் அண்ணாமலை அவர்கள் சிவகங்கை பேட்டி அளித்துள்ளார். அப்போது பேசி அவர் முக்கிய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே அதாவது திருக்கோஷ்டியில் உள்ள புகழ்பெற்ற சௌமியா நாராயண திருக்கோயில் சுவாமி தரிசனம் செய்ய வந்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் செய்தியாளர் சந்தித்து பேசினார். அப்போது அவர் கூறியதாவது, 2014, 2011, 2019 ஆண்டுகளில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம். 2024 ஆண்டு பாஜக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி விடுவோம். தேசிய நதிகளை இணைப்பதில் உறுதியாக இருக்கின்றோம் என்று அதற்கு ஒரு காலம் வரும் கண்டிப்பாக என்று கூறியிருக்கிறார். கமலஹாசன் ஒரு நல்ல நடிகர், அதில் மாற்று கருத்து இல்லை. மாநிலங்களவில் தனது பேச்சில் ஒரு தவறான புரிதலுடன் தமிழை பற்றி பேசியது எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது என்று அவர் கூறியிருக்கிறார். மேலும் நிர்மலா சீதாராமன் பேசியதை புரிந்து கொண்ட கமலஹாசன் அடுத்த முறை மாநிலங்களவையில் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக திருத்தி பேசுவார் என்று நம்புகிறேன் என்று கூறியிருக்கிறார். விஜய் அரசியலில் நாகரிகம் லட்சுமண ரேகையில் கிடைக்கக்கூடாது என்றுதான் கூறினேன். ஆனால் பன்னீர்செல்வத்தை யாரும் தனித்துவிடவில்லை. இன்னும் நாட்கள் மாதங்கள் உள்ளது. கண்டிப்பாக அவர் எங்களுடன் தான் உள்ளார். அவரை பற்றி கவலை கொள்ள வேண்டாம் என்று தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து பேசிய அவர் தமிழகத்தை கூற முடியாது என்பதில் தென்னிந்தியாவில் தமிழகத்தை கடைசி இடத்தை உள்ளதாகவும், கல்விக்கூடங்களுக்கு கஞ்சாவிற்கு விலை திமுக அரசில் தள்ளித்தலையாகும் அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த வகையில்தான் அண்ணாமலை அவர்கள் ஓபிஎஸ் அவருக்கு தனது ஆதரவை முழுமையாக அறிவித்ததாக செய்திகள் எல்லாம் பேசப்பட்டு வந்த நிலையில்தான் ஓபிஎஸ் கண்டிப்பாக என்டிஏ கூட்டணியில் அவர் சேர அதிக வாய்ப்பு இருப்பதாக பேசப்படுகிறது. அதாவது அதிமுகவுடன் அவர் கண்டிப்பாக இணைய வாய்ப்பு இல்லை என்றுதான் கூறப்பட்ட நிலையில்தான் எடப்பாடி அவர்கள் அதற்கு தகுந்தாற்போல் கண்டிப்பாக ஓபிஎஸ்ஐ மறுபடியும் கட்சியில் சேர்க்க மாட்டோம் என்று உறுதியாக தெரிவித்து விட்டார். இந்நிலையில் தான் ஓபிஎஸ்ஸின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும், அவர் யாருடன் கண்டிப்பாக கூட்டு சேர்க்க போகிறார் என்றுதான் பார்க்கப்பட்டு வருகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.